ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 8ஆம் நாள் தேவனுடைய வார்த்தை இடம் கொடாதே இடம் கொடு. எப்படிங்க? இடம் கொடாதே இடம் கொடு. ஒவ்வொரு நாளும் டைட்டில் எனக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது, எதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத 6 குறிப்புகள் நம்ம வேகமாய் தியானிக்க போகிறோம். முதல் குறிப்பு நான் சொல்ல போறது நல்ல மனத்தரையில எழுதி வச்சுக்கோங்க. இடம் கொடாதே அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இடம் கொடாதே. எதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது? முதலாவது லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேக்கென்று தீ கடக்கும்படி இடம் கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். முதல் குறிப்பை நல்ல கவனிங்க. உன் சந்நிதியில் யாரையாகிலும் மோளேக்குக்கென்று தீ கடக்கும்படி இடம் கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். முதல் குறிப்பு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய வீட்டில் சொந்த பந்தங்கள், தெரிந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த விக்கிரகத்துக்கோ அசுத்தத்துக்கோ தீயில மிதிச்சு போறாங்க பார்த்தீங்களா, தீயில நடந்து போறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான காரியங்களுக்கு என்ன பண்ணிடாத, இடம் கொடுத்துறாத. இந்த ஒரு வரியில நிறைய விஷயங்கள் இருக்கு. விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்துறாத. வீட்டுக்குள்ள தேவையில்லாத பாரம்பரியங்களுக்கு இடம் கொடுத்துறாத. அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்துறாத. ஏன்னா இதையெல்லாம் நீங்க செய்யும் போது உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். நான் கர்த்தர். நம்ம என்னத்தை பாவம் பண்ணணும் நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். நான் என்ன ஆண்டவரே பாவம் பண்ணேன்? நான் என்ன திருடனா, பொய் சொன்னா, இல்லை எங்கேயும் போய் நான் என்ன வேற தவறுதலான பாவம் செய்ய? நிச்சயமா அதெல்லாம் நீங்க நிச்சயம் செய்ய மாட்டீங்க. ஆனா நமக்கே தெரியாம அவருடைய நாமத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கும். அது நமக்கு தவறுன்னு தெரியாம இருக்கும். அல்லேலூயா. அப்ப உன் தேவனுடைய நாமத்தை எந்த விதத்திலும் குடும்பத்துல, உறவுகள்ல பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு பார்த்துக்கொள். அப்ப நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, நம்ம உறவுகள் எப்படி இருக்கு, நம்ம உறவுகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம், தைரியமா நிக்கிறோமா? நம்ம உறவுகள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கர்த்தர் தான் தெய்வம்னு அவனுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா? ஏன்னா லேவியர் 19:1 சொல்றாரு, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ சபையில சொல்லணும். சபையில என்ன சொல்லணும்னா, உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். என்னுடைய நாமத்துக்கு அவகீர்த்தி வரக்கூடாது. என்னுடைய நாமத்தை யாரும் அவதூறு பண்ணிடக்கூடாது. என் நாமத்தை யாரும் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிடக்கூடாது. ஏன்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-2 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இந்த கற்பனைகள் 10 கற்பனைகள் வரக்கூடிய அதிகம் இந்த யாத்திரையாம 20 அதுல ரொம்ப அருமையா ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுப்பார். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யாதிருப்பாயாக அப்படின்னா என்ன? அவருக்கு பரிசுத்த குலைச்சல் உண்டாகிற காரியம், அவருக்கு பரிசுத்த குலைச்சல் உண்டாகிற நிலையில் உன்னுடைய வீட்டில் எவ்வளவு காரியத்தையும் பண்ணிட்டு அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவருடைய பெயருக்கு அவகீர்த்தி வரக்கூடாது. எந்த பாரம்பரியங்களும் என் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. எனக்கு ரொம்ப வேதனையான சம்பவம், இந்த மாதத்துல நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல அதுவும் கிறிஸ்தவத்துல ரொம்ப முக்கியமானவர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த இறப்பு நடந்த எல்லாத்துக்குமே நான் போயிருந்தேன். குருசாமி சார் இறந்தாரு, மைக்கேல் அண்ணன் இறந்தாங்க, சூசமானிக்கா, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. சமீபத்தில் ஒரு தம்பி அநியாயமா மரித்தான். இப்படி எல்லாருடைய மரணத்திலுமே நான் போய் நின்னேன். அங்கே நான் பார்த்த காட்சிகள், ஜெபிக்க யாருமே இல்லை, வார்த்தைகளை சொல்ல யாருமே இல்லை. ஏதோ ஆண்டவருடைய கிருபை. நான் பைபிள் எங்க போனாலும் பைபிள் தூக்கிட்டு போவேன். அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ஜெபத்தை ஏறெடுக்க எனக்கு ஒரு உதவி செய்தார். ஏதோ ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்திட்டு வந்த திருப்தி எனக்கு இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் தனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாங்க. எல்லாம் கிறிஸ்தவங்க தான். அநியாயமாய் மரிக்கிறார்கள், அநியாயமாய் இயேசுவை அறியாமல் என்ன செய்யறாங்க, மரிக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு சாட்சியாய் அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் அவருக்கு நாம் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற காலம் அளவும் நம்முடைய சந்ததி ஆண்டவருக்கு விரோதமா இருக்க இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. 2வது எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எல்லாரும் படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அது எப்படி இந்த இடத்துல நின்று ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே அழகழகா பேசிட்டு, இந்த இடத்துல நம்ம எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சுட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே பிசாசனுடைய கிரியைகளுக்கு நம்ம உடன்பட்டா எப்படி இருக்கும்? உலகத்துல ஒரு பயங்கரமான பழமொழி உண்டு, இடத்தை கொடுத்த மடத்தை பிடிப்பான். பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னு வைங்க, காரியம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. என்ன ஒரு சீரியல் தானே அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா சீரியஸ் ஆயிருவீங்க. என்ன ஒரு சினிமா தானே அப்படின்னு உட்கார்ந்த கதை முடிஞ்சிருச்சு, உள்ள பூர்றதே தெரியாது. அதுக்கப்புறம் உங்களை பைபிளை திறக்க விட மாட்டான். அங்கதான் இருக்கு ரகசியம். ஏன் நிறைய பேருக்கு பைபிள் திறக்க பிடிக்கல? பிசாசு உட்கார்ந்து இருக்குது. இதை ரொம்ப ஜோடிச்செல்லாம் என்னால சொல்ல முடியாது. உள்ள அது உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் என்ன பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆலயத்துக்கு வர முடியல, உபவாசிக்க முடியல, கர்த்தருக்காக செயல்பட முடியல. அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமா தண்டனை கொடுப்பார். இப்ப என்ன பண்ணுறது? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மோசமான வாழ்க்கையா? அப்புறம் வாழ்க்கையில என்னதான் என்ஜாய்மெண்ட் இருக்குது? வாழ்க்கையில என்னதான் சந்தோஷம் இருக்குது? பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அது எப்படி? இன் கிரைஸ்ட். எப்படி ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது? ஆண்டவருக்குள்ள எப்படி சந்தோஷமா மனமகிழ்ச்சியா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். அது எப்படி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது? ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு சாப்பிட வழி இல்லை,
எனக்கு 3 நேரம் ஆகாரம் கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு கை கால் உறுப்புகள் எல்லாம் இல்ல, கை இல்ல, கண் இல்ல, கால் இல்ல, ஆனா எனக்கு எவ்வளவு அருமையான சரீரத்தை கொடுத்திருக்கிறீர், கைகளை கொடுத்திருக்கிறீர். இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு சந்தோஷம். பக்தன் தாவீது சொல்றான், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். இதை விட என்ன சந்தோஷம்? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தை விட என்ன சந்தோஷம்? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை விட என்ன சந்தோஷம்? உங்களுக்கு இருக்கிற ஒரு வீடு, உங்களுக்கு ஆஸ்தி, உங்களை எல்லாரும் விட அழகு பார்த்துட்டு இருக்கிறாரு, அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? அல்லேலூயா. எதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்துரு. பொல்லாதவன் யார் மூலமா வருவான்னே தெரியாது. அங்கதான் சிக்கல். யார் மூலமா வருவான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சுதாரிச்சுக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா யார் மூலமா வருவான்னே தெரியாது. கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன் பிரதர். எப்படி சொல்ல? மத்தேயு 4ஆம் அதிகாரம் திறக்க வேண்டாம், லூக்கா 4ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருக்கும்படி யாரால கொண்டு போகப்படுற? தயவுசு கொஞ்சம் நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியினால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எகிரி வர்றாரோ அங்கெல்லாம் பிசாசு எகிரி வருவான். சிம்பிளா மனசுல வச்சுக்கங்க. எப்பெல்லாம் நீங்க நல்லா ஜெபிச்சுட்டு யானை பலம் வந்த உடனே இனி எவனும் என்னை அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களை லேசா அசைப்பான். ஒருத்தன் பக்கத்துல இருந்து அசைக்கிறத நீங்க நல்லாவே என்ன செய்யலாம்? இது எனக்கும் அந்த உபத்திரவம் உண்டு, உங்களுக்கும் உண்டு, மனிதனா பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டு. அல்லேலூயா. நம்ம தான் சுதாரிக்கணும். பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். வார்த்தையில, கண்கள்ல, நாவினால, கண்களால, இருதயத்தால, கைகளால, கால்களால, எதுலையுமே பிசாசுக்கு என்ன பண்ணிடாதீங்க? இடம் கொடாதீங்க. வெத்தலை சாறு கொடுங்க, அது ஆண்டவர் படைச்சதான். நிறைய சொன்னேன். பாக்கு மரம் யாரு படிச்சா? ஆண்டவர் தான் படிச்சு. நிறைய பேர் கேட்கிறாங்க, ஏன் பிரதர் கஞ்சா மரம் ஆண்டவர் தானே பிரதர் படைச்சா? ஆமா. அப்புறம் ஏன் பிரதர் இதெல்லாம் படைச்சிட்டு அப்புறம் மனுஷன் இதை பயன்படுத்தினா தப்புங்கிறார்? அவர் படைச்சது எல்லாத்தையுமே பார்த்தார், எல்லாமே நல்லது 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 நல்லதுன்னு தான் சொன்னார். திராட்சை பழமும் அவர் தானே படைச்சார். ஆனா அதை புழிஞ்சு 1 மாசம் அளவுக்கும் அதை புளிப்பு ஏறி அதை ஒயின் மாதிரி குடிக்க சொன்னது கர்த்தரா? போயில செடியும் அவர் தான் படைச்சாரு. அது எதுக்காக படைச்சார்? காட்டு கழுதைகள் கர்ப்ப வேதனையில இருக்கும் போது அதை போய் சாப்பிட்டு தன்னுடைய குட்டிகளை ஈனுமா. அல்லேலூயா. நமக்கு படைச்சிருக்கிறது போதுமானது இருக்கு. ஆமென். நமக்கு எவ்வளவு படைச்சிருக்கிறாரு? நமக்கு படிச்சது எவ்வளோ காரியம், நம்ம கண்ணுக்கு தெரியாதது என்ன எக்கச்சக்கமா. ஆனா சத்துரு இப்படிதாங்க நமக்கு என்ன பண்ற? பிசாசுக்கு இடம். தயவு கூர்ந்து திருச்சபை இந்த விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அல்லேலூயா. தயவு செய்து நீங்க உங்க குடும்பத்துல சமாதானத்தை இழந்துடக்கூடாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தான் சொல்லுது. பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோப்புல படிக்கிறோம் இல்லையா? யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்துல, யாக்கோப்பு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு என்ன பண்ணுங்கள், அப்பொழுது அவன் என்ன பண்ணிடுவான்? அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப ஓடி போவான்? எதிர்த்து நின்னா ஓடி போவான், இடம் கொடுத்தா உள்ள வருவான். சிம்பிள். நீங்களே சொல்லுங்க. எதிர்த்து நின்னா என்ன ஆயிடுவான்? ஓடி போயிடுவான். இடம் கொடுத்தா, அததான் ஃபாதர் இப்படி பாடினார். துதி எடுத்தா சாத்தான், அவர் ஸ்டைல்ல பாடிட்டார். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், ஓடிடுவான். உங்க துதி சாத்தானுக்கு சதி. அல்லேலூயா. சரி, மூணாவது பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கி. ரொம்ப அருமையான குறிப்புகள். இந்த முழு மாம்சமும் பாவத்துல விழுகிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. உன் வாய்க்கு இடம் கொடாதே. அதுக்காக பிசாசு உங்க கையில கொடுத்ததுதான் செல்போன்.
அல்லேலூயா. இந்த செல்போன் தேவன் நல்ல விதமாக தான் உங்கள்கிட்ட கொடுத்தார். அதில் நிறைய பைபிள் ஆப்ஸ் ஏற்றிக்கலாம், நிறைய வசனங்களை ஏற்றிக்கலாம், எந்த நேரத்திலையும் தியானிக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு கர்த்தர் தான் உங்க கையில செல்லு கொடுத்தாரு வச்சுக்கங்க. அதை பிசாசு எப்படி பயன்படுத்திட்டான்? 500 ரூபா கொடுக்கிறவங்களுக்கு எல்லாம் இலவச செல் அப்படின்ட்டான். போடு போட்டான். 2வது போடு பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசி ஒரு வழியா நாசமா போங்க. அதான் பிசாசுடைய பெரிய பெரிய தந்திரம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு என்ன பண்ணாத. தயவு செய்து இதெல்லாம் நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நம்மகிட்ட ஜூப்ளின் ஜோசப் என்ன சொன்னாரு? ஒன்னு உன் வாயை திறந்து அந்நிய பாஷை பேசு. இதை நான் அப்பப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். வாயை திறந்த அந்நிய பாஷை பேசு, இல்லாட்டா கர்த்தருடைய வார்த்தையை பேசு. இதை தாண்டி நீ எதை பேசினாலும் உனக்கு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. நீ பாவத்துக்கு உள்ளாகிறீனா, உன் மாம்சம் பாவத்துக்கு உள்ளாகுதுன்னா அதுக்கு வாய் கண்ட்ரோல் இல்லாததுதான் காரணம். ஆமென். வாய்க்கு அது இப்படி சொல்லிடுவாங்க, உடனே தெரியாம பேசிட்டேன், செஞ்சுட்டு சொல்லுவாங்க. புத்தி பிசகினால் நான் என்ன பண்ணிட்டேன், செஞ்சிட்டேன். தூதனுக்கு முன்பாக கூட என்ன செய்யாத. எவ்வளவு பயங்கரமான எச்சரிப்பு தெரியுமா? தெரியாம செஞ்சிட்டேன், அப்படி பண்ணிட்டேன்னு தூதனுக்கு முன்னாடி கூட சொல்ல முடியாது. உன் வார்த்தைகளினாலே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை, ஏன் சம்பாதிக்கிற காசெல்லாம் போயிருது? இந்த வாய், கெட்ட வாய். சம்பாதிக்கிற காசெல்லாம் அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? இந்த வாய் தான் காரணம். இந்த வாயை எங்கேயாவது அடகு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா பிரச்சனை தான். அல்லேலூயா. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு என்ன பண்ணாத. தயவு செய்து உடம்புக்கும் வாய்க்கும் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வாய் திறந்து பேசாம எதுவுமே நடக்காது. உண்மையா இல்லையா? நிறைய தவறான காரியங்கள் நடக்கிறதுக்கு காரியம் என்ன? வாய் பேசுது. வாய் பேசுது. எத்தனை பேருடைய செல்போன்ல இருந்து வரக்கூடிய காரியங்களை அதெல்லாம் ஓவர்லுக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு காரியங்கள் ரெக்கார்ட் ஆகுது. உடனே ரெக்கார்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. இந்த முழு மாம்சத்தையும் கரைப்படுத்துறதே இந்த வாய் தான். அல்லேலூயா. என்னுடைய நல்ல சரீரத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? உபவாசம் போட்டு 2 நாள் 3 நாள், ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்ன பண்ணும்? அப்படி உபவாசம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வாயில் இந்த இதுல 2 அறை விட்டு ஒழுங்காருன்னு சொன்னாலே போதும். நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை பேசு, நல்ல அந்நிய பாஷை பேசு, நல்ல அந்நிய பாஷை பேசி பழகுங்க. இந்த உதடுகள் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தவறான காரியங்கள் பேச நினைச்சாலும் துதிச்சுக்கிட்டே இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. 4வது காரியம், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இது யாருங்க? இது யாரு? நேற்றைக்கு கூட நான் சொன்னேன். இது யாரு? இது யாருன்னே தெரியாதா? பைபிளாவது எடுத்து வாலிப பிள்ளைங்க டக்குன்னு எடுத்து பாருங்க. யாரு? அபிமெலேக்கு. இந்த அபிமெலேக்கு ஆபிரகாம் சாராலும் வரும்போது அப்பெல்லாம் தப்பிச்சு போக முடியாது, அழகா இருந்தா. அந்த பொண்ணை கடத்திட்டு வான்னு சொல்லிடுறான். ஆனா அழக பார்த்தவன் என்ன நடந்தது? அவ மனைவின்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் குறுக்க வர்றாரு. ஆண்டவர்கிட்ட பேசுறான். ஆண்டவரே, நான் எந்த தப்பும் பண்ணல, தொடல. ஒரு போடு போடுறாரு பாருங்க கர்த்தர். நீ அவளை தொடாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன். என்ன மாதிரி வார்த்தை பார்த்தீங்களா?
பைபிளை பாருங்க, நீ படிங்க. அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. மாதிரி வார்த்தை. நான் இதையே என்ன அழகா சொல்றேன், யாரும் யாரையும் தொடுவதற்கு, தொட்டு தொட்டு பேசுவதற்கு இடமே கொடுக்காதீங்க. சத்தம் வரமாட்டேங்குத. சில ஆட்கள் இருக்கிறாங்க, வீணா போன கேஸ் எல்லாம் சும்மா நிக்கிற பிள்ளைங்களை தட்டி 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 பேசுவாங்க. சும்மா நிக்கிற ஆட்களை தட்டி தட்டி பேசுவாங்க. இது பாவத்துல போய் முடியும். ஆமென். நீங்க பார்க்குற இந்த உலகம் உங்களுக்கு முன்மாதிரியே கிடையாது. இந்த ஹக் பண்றது இதெல்லாம் இந்த லேட்டஸ்டா அப்படியே இது பண்றது, இன்னமும் உண்மையான அன்புல உண்மையான இதுல தலைக்கிற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் ஆபத்து. பாவம் செய்யாதபடி உன்னை நான் என்ன செய்தேன், தடுத்தேன். நீ அவளை தொடக்கூடாதபடிக்கு உனக்கு அவளை இடம் கொடுக்கல. எத்தனை இடம் கொடுக்கல? இடம் கொடுக்கல. எது? தீ கடக்க உன் சந்ததி பாவத்துல விழாதபடி, தேவனுடைய நாமத்தை கெடுக்காதபடி இடம் கொடுக்காத. ரெண்டாவது எதுக்கு இடம் கொடுக்காத? பிசாசுக்கு இடம் கொடுக்காத. மூணாவது வாய்க்கு, மாம்சம் கெட்டு போறதுக்கு வாய்க்கு இடம் கொடுக்காத. நாலாவது அவளை தொடுவதற்கு, எந்த பெண்ணையும் தொடுவதற்கு. பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? கவனிக்கிறீங்களா? பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? பெண்ணை தொடாமல் இருப்பது நல்லதுங்கிற. கையை உயர்த்தி ஒரு ஆமென். எங்க சொல்றார்? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் நினைக்கிற. பாருமா, டக்குன்னு எடுத்து வாசி, எல்இடியில போடுப்பா. 1 கொரிந்தியர் 7:1. ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு எழுதின காரியத்தை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. எல்லாரும் படிங்கள. தொட்டு தொட்டு பேசுறது, ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணாம, ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு அளவுகோல் வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னொன்னு, நீண்ட பேச்சுல பாவம் இல்லாமல் போகாது. கட் ஷார்ட் பண்ணிடணும். அதுக்கெல்லாம் ஞானம் வேணும். அப்படி இருந்தாதான் பரலோகம் போய் சேர முடியும். நீ எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தேவையில்லாத உறவுகளோட நம்ம பழக்க வழக்கங்களே என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். 5வது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஒரு நிமிஷம். யார்கிட்ட வேலை பார்க்கிற? யாக்கோப்பு யார்கிட்ட வேலை பார்க்கிறாரு? லாபான்கிட்ட வேலை பார்க்கிறாரு. சம்பளத்தை எத்தனை முறை மாத்தினாரா? அவ்வளவு கடின உழைப்பாளிங்க. யாரு? யாக்கோப்பு அவ்வளவு கடின உழைப்பாளி. அவன் சொல்லி இருந்திருப்பான், நீ கொடுக்கிற சம்பளம் எனக்கு பத்தாது. பொறுத்து பொறுத்து பார்த்தான். ஒரு கட்டத்துல எக்கிட்டான். யார? மாமனார. என்ன எக்கிட்டான்னா, உனக்கே உழைச்சு உழைச்சு கொட்டிக்கிட்டு இருந்தா என் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறது எப்ப? அல்லேலூயா. உண்மையாலுமே ரொம்ப நல்லவங்க. தான் குடும்பத்தை நினைச்சு பார்க்கிறவன் நல்லவன். தான் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் நல்லவன். அல்லேலூயா. உங்கள் தகப்பனோ என்னுடைய சம்பளத்தை எத்தனை முறை மாத்தினா? 10 முறை மாத்தினா. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. யாருடைய சம்பளத்தையும் வஞ்சிக்க கூடாது. எந்த தொழிலாளியினுடைய சம்பளத்தை வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த தொழிலாளி ஒரு நிமிஷம் நின்று கையை உயர்த்தி அழுதான கதை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆமென். அடுத்தது 6வது குறிப்பு. இடம் கூடாதேங்கிறதுல 6வது குறிப்பு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 25:26. இப்போதும் என் ஆண்டவனே, ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இங்கேயும் ஒரு வார்த்தை வருது, கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. வருதா? எதுக்கு இடம் கொடுக்கவில்ல? இந்த நாபாலுடைய மனைவி, நாபால் இருக்கிற இடத்துல தாவீது ஆட்களை அனுப்பி பசியோட வர்றாங்க. சாப்பிட ஒண்ணு இல்லைங்க. நாபால்கிட்ட போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வாங்கும் போது கடின இருதயத்தோட ஒன்னும் பேசாம விரட்டி விட்டுறான். இது நாபாலுடைய மனைவிக்கு தெரியுது. ஆனாலும் என்ன பண்றா, கொஞ்ச நேரத்துக்குள்ள தாவீது, இவ்வளவு நேரம் இவனுடைய இதெல்லாத்தையும் நம்ம பாதுகாத்தமே, சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் நினைக்கும் போது நாபாலுடைய மனைவி யாரு? அபிகாய். சத்தம் போட்டு ஆமே சொல்லுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஒருத்தர் கூட அபிகாயின்னு வைக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா நான் வெளியூர் போகும்போதெல்லாம் பார்க்கிறேன், அபிகாயி அபிகாயி அபிகாயி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ இந்த அபிகாய் என்ன பண்றா, திராட்சை வற்றல் தாவீதுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கதறுகிறா, என் ஆண்டவனே ஒரு நாளும் அவனை கொள்வதற்கு நீ ராஜ மேன்மையில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இரத்தப்பழியை நினைச்சு வேதனைப்படாதபடி கர்த்தரே உங்களை தடுத்தாரு, இடம் கொடுக்கலன்னு சொல்லி குறுக்க போய் நிக்கிறா. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த 6 காரியத்தையும் சொல்றேன். முதல்ல நம்ம முழு குடும்பத்தையுமே விக்கிரகத்துக்கோ தீக்கடக்க பண்றதுக்கோ பாரம்பரியத்துக்கோ கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்த பொழிச்சல் உண்டாக்குறதுக்கோ என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. 2வது, பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. 3வது, மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. 4வது என்ன, எந்த பெண்களையும் ஸ்திரியை என்ன பண்ணக்கூடாது, தொட இடம் கூடாது. 5வது, யாருக்கு தீங்கு செய்யறதுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கூடாதீங்க. 7வது என்ன, எந்த இரத்த பழிக்கும் இடம் கூடாதீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிருங்க. இதுவரைக்கும் நீங்க கேட்ட 6 காரியம் எதுக்கு என்ன செய்யக்கூடாது, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. என்ன செய்யக்கூடாது, என் ஆவிக்குரிய ஜீவியத்துல இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த தீர்மானத்தோட நீங்க போகணும். ஆனா இப்ப சொல்ல போற காரியம்லாம் இடம் கொடுங்கள். இப்ப சொல்ல போற காரியம் 6 காரியம் என்னது, இடம் கொடுங்க. வேக வேகமா நான் முடிச்சிடுறேன். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 3:15 பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. அப்படியே நிப்பாட்டிட்டு திரும்ப சொல்லுங்க. அந்த இப்பொழுது இடம் கூட மட்டும் இன்னொரு முறை சொல்லுங்க. ஏன் இடம் கொடுக்க சொன்னாரு? இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று அவருக்கு இடம் கொடுத்தான். கொஞ்சம் கவனிங்களேன். வானத்தை படைத்து, பூமியை படைத்து, மனிதனை படைத்து, சர்வ சிருஷ்டிகளை படைத்து, யோர்தான் ஆற்றங்கரையிலே ஒரு ஆட்டுக்குட்டியை போல தாழ்மையான இருதயத்தோடு சக விசுவாசிகளோடு வரிசையில நின்று ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து ஆயத்தமாகிறார். இந்த தாழ்மையை நீங்க எதுக்கு ஒப்பிடுவீங்க? பயந்து போறார் யோவான் ஸ்நானன். நான் உங்க மிதியடிய கூட கலட்டுறதுக்கு எனக்கு என்ன இல்ல, தகுதி இல்ல. கதர்றார், பதர்றார். இந்த காட்சியை தனியா போய் உட்கார்ந்து தியானிச்சீங்கன்னா நமக்குள்ள பெருமையோ ஈகோவோ வேற எதுவுமே வராது. அல்லேலூயா. அங்க என்ன நடந்தது? அதான் நடந்தது. இப்ப இடம் கொடு, நீ பிடிவாதம்லாம் பண்ணாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம சபைக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஞானஸ்தானங்கிற சத்தியம் போதிக்கப்பட்ட உடனே இடம் கொடுக்கல. ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஞானஸ்தானத்துக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். 2வது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். யார் வர்றதுக்கு இடம் கொடுங்க? சின்ன பிள்ளைகளை கண்டாலே பாத்தீங்கன்னா ஆயிங்கிறது, ஓய்ங்கிறது, விரட்டுறது, திட்டுறது, கத்துறது.
நான் சபையில பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் கூப்பாடு போடும், நான் பேசாம இருப்பேன். புல்பீட்ல ஏறும், பேசாம இருப்பேன். நான் பாட்டுக்கு அங்க உட்காந்துருப்பேன், ஒன்னு கழுத்துல வந்து ஏறும், முழங்கால் போட்டிருந்தா பின்னாடி காலில் வந்து ஏறும். இன்னொன்னு இருக்குது ஒரு வேடிக்கையானது, அங்கேருந்து வந்து என் மூஞ்சியை பார்த்து எனக்கு கை கொடுத்துட்டு போனாதான் அதுக்கு நிம்மதி. இப்படி நிறைய குழந்தைகள் நம்ம சபையில என்கிட்ட அன்பா இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு இல்லாத இடம் என்ன? நிறைய பாஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, பிஞ்சிலேயே இதுகளை எல்லாம் குச்சியால அடிச்சு வளர்க்கணும் பிரதர், சபையில அடிச்சு நொறுக்கலன்னா இதுங்க வளர்ந்த வீணா போயிடும். நான் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். ஒரு சர்ச்சில் சும்மா இருக்கிற இவர் இப்படி அடிச்சு அடிச்சு பழகி சும்மா இருக்கிற குழந்தைய காதை பிடிச்சி திரியிட்டார். சபையை விட்டே போயிட்டாங்க, கணவன் மனைவி பிள்ளைங்க சபையை விட்டே. அப்படி துடிச்சிருச்சு அந்த பிள்ளை, நான் கண்ணால பார்த்தது. சபையை விட்டே போயிருச்சு. இங்கே இல்ல, ஒரு ஊர்ல கண்ணால பார்த்த சம்பவம். செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு என்னன்னா, நம்ம வீடு குட்டியோண்டு வீடா இருக்கு, நம்ம வீடு கூரை வீடா இருக்கு, நம்ம வீடு ஓட்டு வீடா இருக்கு. இங்க ஏசி இருக்கு, குளுகுளுன்னு இருக்கு, பெருசா இருக்கு, சேர் இருக்குது. அதுக்கு சந்தோஷத்துல என்ன பண்ணுதுங்க, இங்க ரன்னிங் ரேஸ் ஓடுதுங்க, இங்க ஓடுதுங்க. நீங்க கண்டுக்காதீங்க, எல்லாம் அபிஷேகத்துல வர்ற பிரச்சனை அம்பட்டும். இங்க வந்துட்டாலே அதுக்கு மேல என்ன இறங்கிரும். நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க, தப்பு தப்பும்பாங்க. அதுகளுக்கு தப்புன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணல, ஓரளவுக்கு அதுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன பண்ணுங்க. நானே இப்ப பாக்குறேன், நிறைய ஸ்டாப் ஆயிடுச்சு. முந்தி மாதிரிலாம் இப்ப நிறைய கேஸ் ஓடுறது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. அவங்களுக்கு இடம் கொடுங்கன்னு பைபிள் சொல்லுது. குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுங்க, மார்க் 10:14 வருது, லூக்கா 18:16 வருது. எப்படிங்க? மார்க் 10:14 வருது, லூக்கா 18:6 வருது. ஏன்னா இயேசு அதை கண்டு இயேசுக்கே கோபம் வருது. யோ, அந்த பிள்ளைங்களை போட்டு ஏன் அப்படி பண்றீங்க? அப்ப நம்ம இயேசு கேரக்டர் தானே நமக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. மூணாவது எதுக்கு இடம் கொடுக்கணும்? லூக்கா 14:9. லூக்கா 14:9. அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். இந்த கதையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாதானே உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. லூக்கா 14 அப்படி என்ன ஒரு விசேஷம் இருக்குது? லூக்கா 14:9 அங்க என்ன விசேஷம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா படிங்க. விருந்துக்கு 7வது வசனம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அட போங்க பிரதர், பைபிள்ல எழுதி இருந்தா அதை நாங்க கடைபிடிக்கணுமா? பந்திக்கு முந்துன்னு தானே உலகமே சொல்லுது. பந்திக்கு முந்து படைக்க என்ன பண்ண, இந்த சத்தமே வரல. எங்கேயாவது அவசரமா போகணும்னா பந்தியில உட்கார்றது தப்பு இல்லை. ஆனா பந்தியை விட நீங்க அடுத்தடுத்த பந்தியில தான் உங்களுக்கு ருசி இருக்கும். கடைசி பந்தியில தான் கொஞ்சம் தண்ணி கலந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க கவனிங்க, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து பந்திக்கு போகாதீங்கன்னு சொல்லல. நீங்க ஒரு விருந்து வீட்டுல முதன்மையான இடம், இத எல்லாரும் பாக்குற மாதிரி. இங்க பாருங்க, சர்ச்சில் கடைசி பெஞ்சில உட்காருவாங்க நம்ம ஆட்கள். ஆனா கல்யாண வீட்டுல பாருங்க, எனக்கு அது அதிர்ச்சியா இருக்கு, பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. கல்யாண வீட்டுல கடைசியில உட்கார்ற ஆட்கள் எல்லாம் கல்யாண வீட்டுல நான் பார்த்திருக்கிறேன், ஆட்களா உட்கார்ந்து இருக்கிறேன். நான் அங்கே வச்சு கேட்டிருக்கேன், ஏயா சர்ச்சுக்கு வந்தா பின்னாடி உட்காருவ, கல்யாண வீட்டுல முன்னாடி உட்காருவ. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எங்க உட்கார்றாங்க? பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். நான் சொல்லல, இயேசுவே சொல்றேன். என்னன்னு கவனிங்க. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டு இருக்கும் போது, நாளையில இருந்து உங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைப்பாங்க, அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. எப்படி உட்காராத? முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்திரிச்சிடுறோமா இல்லையா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா இல்லையா? இல்ல, யாரும் எந்திரிக்க சொல்லல.
ஆனா பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவங்களை எந்திரிக்க சொன்னா அதை விட கொடுமை எதுவுமே இல்லை. ரொம்ப கோபத்தோட எந்திரிச்சு போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னெல்லாம் யாரும் எந்திரிக்க சொல்லல. ஆனா பெரியவங்க வரும்போது நான் எந்திரிச்சிருக்கிறேன், நீங்க உட்காருங்க, நான் மெதுவா சாப்பிடுறேன். அல்லேலூயா. ஆமா, கடைசியில தயிர் சாதம் தான் கிடைச்சிச்சு, அது பிரச்சனை இல்லை. ஒரு வீட்டுல தயிர் சோறு தான் சாப்பிட்டு வந்தேன். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு என்ன பண்ண இடங்கொடு என்பான். நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். பஸ்ல கூட ஒரு வயசானவங்க நிற்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ண ஆண்டவர் எதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ஆமேன். இதுக்கெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமேன். முதலாவது வந்த இவருக்கு என்ன பண்ணுங்க, காரியம் என்ன சொன்ன, ஞானஸ்தானத்துக்கு இடம் கொடுங்க. ரெண்டாவது சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்துல வர்றதுக்கு இடம் கொடுங்க. மூணாவது எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை விட மேலானவர்களுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. நாலாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் 2:29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷத்தை நான் தைரியமா பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். இன்னும் சத்தமா, தாவீதை பத்தி பேசுறதுக்கு தைரியமா இடம் கொடுங்கன்னு கேட்கிறான். நமக்கு ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு தைரியமா இடம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. எங்கேயுமே பயப்படக்கூடாது, யாருக்குமே பயப்படக்கூடாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, இருதயத்தில் இடம் கொடுத்து நம்ம தைரியமா பேசணும். ஆமென். இந்த தைரியம் கர்த்தரால மட்டும்தான் நமக்கு வரும். 5வது காரியம் ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனிக்கு இடம் கொடுங்கள். ஒரு முக்கியமான சத்தியத்தை நல்லா கவனிச்சுக்கங்க. உங்களுக்கு விரோதமா துரோகம் செஞ்சவங்கள பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தையே மறந்துருங்க. அந்த பொறுப்பை கர்த்தர்ட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. எனக்காக இப்படி சொல்லுங்களேன், எனக்கு விரோதமா எழும்பின சத்துருக்களுடைய சதிகளை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், அது கர்த்தரிடத்துல விட்டுருவேன், அவர் பார்த்துக்குவார். நான் அதுக்கு இடம் கொடுத்துறேன், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார், நம்ம ஒதுங்கிட்டோம்னா கர்த்தர் பார்த்துக்குவார். பெரிய வேலை நடக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. எத்தனை காரியம் தியானிச்சிருக்கிறோம்? 5 காரியம். 6வது காரியம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எங்களுக்கு இடம் கொடுங்கள். யாருக்கு இடம் கொடுங்க? யாருக்கு இடம் கொடுங்க? எங்களுக்கு இடம் கொடுங்கள். நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. எனக்காக எல்லாரும் நெஞ்சில கை வச்சு இதெல்லாம் உண்மையா உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அல்லது ஒருத்திக்கும் அல்லது உறவினர்களுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் ஒரு குடும்பத்தையும் நாங்க என்ன பண்ணல, கெடுக்கல, ஒருத்தனையும் நாங்க என்ன பண்ணல, வஞ்சிக்கல. எதுக்காக இடம் கொடுக்க சொல்லி பவுல் கேட்கிறாரு. 2 கொரிந்தியர் 7:1 படிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. அப்ப இதுக்கு முடிச்சிட்டு 2வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? எங்களுக்கு இடம் கொடுங்கள். ஆமென். இப்ப எதுக்கு இடம் கொடுக்கணும்னு புரியுதா உங்களுக்கு? மேல உள்ள வசனத்தை படிச்சீங்கன்னா புரியும். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி எல்லாம் நீங்கி சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தவான்களோடு ஒரு ஐக்கியம் வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க. நான் பார்க்கிறேங்க, போதகரோடு, ஊழியரோடு, சபை மக்களோடு நல்ல உறவு வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள்
ஒரு நாளும் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க, கெட்டு போக மாட்டாங்க, ஒரு நாளும் அவங்களுக்கு ஒன்னாக. பிரைஸ் தி லார்ட். ஏங்க சபையில வார வாரம் 300 பேர் வராங்க. ஒரு நாள் கூட உங்களுக்கு ஆசை வராதா? முதல் ஆராதனையில வந்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரையும் பார்க்காதவங்களை எல்லாம் போய் பார்த்து ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லி, எல்லாருக்கும் சொல்ல முடியலன்னா கூட திருப்பி போயிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு 2வது ஆராதனைக்கு திரும்ப வந்து அந்த முடிகிற நேரத்துக்காவது வந்து எல்லாரும் முகத்தையும் பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த ஒரு மாசத்துல எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். அப்புறம் 2வது மாசம் 3வது மாசம் இப்பையில இருந்து ஆரம்பிங்க. இன்னும் கர்த்தர் உங்களுக்கு 3 மாசம் கொடுத்திருக்கிறார். 10, 11, 12 எல்லாரிடத்திலும் அன்பாருங்க, எல்லாரிடத்திலும் பேசுங்க. உங்க பக்கத்துல இருக்கிற சக விசுவாசி யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, அவங்களோட ஒரு ஃபெலோஷிப் வைங்க. நல்ல கவனிங்க, மனித ஐக்கியம் நமக்கு தேவை, மனித உறவுகள் நமக்கு தேவை. நீங்க மனிதர்களை மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படிலாம் போகக்கூடாது. எல்லாரையும் மதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் என்ன பண்ணணும்? மதிக்கணும். எல்லாரும் மேலே அன்பு செலுத்தணும். நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருந்தா நமக்காக யுத்தம் செய்ய தேவன் ஒரு பெரிய சேனையவே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து வாழ்க்கையில எதுக்கு இடம் கொடுக்க கூடாது, எதுக்கு இடம் கொடுக்கணும். இந்த டைட்டில கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். நான் இப்ப பேசினது கொஞ்சம்தான். ஆனா நீங்க சூனேம் ஊர்ல போய் சூனேமியாள்கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா நம்மிடத்துல வந்து போகிற தேவ மனுஷன் பரிசுத்தவான்னு பார்க்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிக்க வேணாம். ஆனா அவ என்ன சொல்றா பாருங்க, புருஷன்கிட்ட போய் என்ன சொல்றா, ஏங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற ஒரு தேவ மனுஷன் பரிசுத்தவானாய் நான் பார்க்கிறேங்க. சத்தமா ஒரு ஆமென். அவருக்கு உடனே என்ன பண்ணணும், மேல ஒரு ரூம் எடுக்கணுங்க, ஒரு கட்டில் போடணுங்க, ஒரு மேஜை போடணுங்க, ஒரு நாற்காலி போடணுங்க, பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு குத்து விளக்கு வைக்கணுங்க. இந்த தரிசனம் சூனியம்மேல்கிட்ட போய் கத்துக்கங்க. கர்த்தரிடத்துல உண்மையா இருப்போம், எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவை காண்போ, இயேசுவை காண்போ, துதியின் சிங்காசனத்தில் மாட்சிமை மகிமை ஆளுகை செய்யோ, யோதாவின் சிங்கம் நீரே, உந்தன் முன்பாக பணிந்து பரிசுத்த கரத்தை உயர்த்தி துதித்திடுவோ. இயேசுவை காண்போ, இயேசுவை காண்போ, துதியின் சிங்காசனத்தில். தகப்பனே, எங்க வாழ்க்கையில நாங்க எதுக்கு இடம் கொடுக்கணுமோ அதற்கு இடம் கொடுக்கவும், எதற்கு இடம் கொடுக்க கூடாதோ அதற்கு இடம் கொடாமலும் ஜாக்கிரதையோடு இந்த பூமியிலே வாழ பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புவாராக. உங்களை கர்த்தருடைய வல்லமை நிரப்புவதாக, உங்களை தேவ பிரசன்னம் நிரப்புவதாக, உங்களை தேவ ஆவியானவர் நிரப்புவாராக. மோலேக்குக்கு தீக்கடக்க இடம் கொடாதீர்கள், விக்கிரகத்துக்கு இடம் கொடாதீர்கள், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், உங்கள் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க இடம் கொடாதீர்கள்.
நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பெருமூச்சு விட்டு, எந்த பெண்ணை தொட இடம் கொடாதீர்கள், தீங்கு செய்ய இடம் கொடாதீர்கள், ரத்தம் சிந்த இடம் கொடாதீர்கள். அதே சமயம் ஞானஸ்தானத்துக்கு இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் வருவதற்கு இடம் கொடுங்கள். தேவ சமூகத்தில் உங்களை விட மற்றவர்களுக்கு கனம் கொடுத்து இடம் கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். கர்த்தருடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்தவான்களுக்கு இடம் கொடுங்கள். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. உங்க சத்தம் பரலோகத்துக்கு போகணும், உங்க பெருமூச்சு பரலோகத்துக்கு போகணும், உங்க கண்ணீர் பரலோகத்துக்கு போகணும். அப்பான்னு கூப்பிடுங்க, தெய்வமேன்னு கூப்பிடுங்க, ரட்சகரேன்னு கூப்பிடுங்க, எங்கள் மீட்பரே. கிருப 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 கிருப. சர்வ லோகத்துக்கும் அதிபதியாய் இருக்கிற அன்பு தெய்வமே, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எதற்கு இடம் கொடுக்க கூடாதோ அதற்கு இடம் கொடாமல், எதற்கு இடம் கொடுக்கணுமோ அதற்கு இடம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.